கோகுல், நீங்க இணைப்பிலே இருங்க. பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ பொதுக்குழு கூட்டுறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு நடைமுறைன்னு பேசியிருக்கிறார் அன்புமணி. ஆனா இப்ப இதுல அவர் சொல்லியிருக்கக்கூடியதுல பாமக நிறுவனர் ராமதாஸையுமே சமூக நீதி போராளி, அவர் வழியில நம்ம வேகமா செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த அடிப்படையாக அவருடைய இந்த மீட்டிங் எப்படி பார்க்கலாம்? இல்ல, இது பொதுக்குழு கூட்டுறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதுக்காக நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அதுக்காக அந்த சில சரத்துக்கள் இருக்கிறது, அதை ஒட்டி தான் நீங்க பண்ண வேண்டுமே தவிர எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் பாடி மீட்டிங் கூட பண்ணலாம், பொதுக்குழு கூட்டலாம். ஆனால் அதற்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறை கடைபிடித்தாரா என்ற கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அந்த வரைமுறை கடைபிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அனைவருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க முடியும் என்றுதான் எனக்கு தெரிஞ்ச பாமகவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. இப்போ தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டு பொதுக்குழுவால தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவருங்கிற அடிப்படையான கருத்தை சூசகமா அன்புமணி முன்வைக்கிறார். இன்னொரு புறம் பாமக நிறுவனர் சில உறுப்பினர்களை, இங்க பங்கேற்ற உறுப்பினர்களை நீக்கம் செய்கிறார். இந்த முரண்பாடை எப்படி பார்க்கலாம்? நீங்க குறிப்பிட்ட மாதிரி இவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்ப அவர் மேல ஆக்ஷன் எடுத்தா அது லீகலி பிரச்சனையாகி போயிடும். அது கோர்ட்டுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவர் ஆக்ஷன் எடுக்கவில்லை. ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா, மாவட்ட செயலாளர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். அதைத்தான் இப்ப ராமதாஸ் செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். விரைவில் இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த போக்கு அப்படிங்கிறது சுமூகமான ஒரு முடிவை நோக்கி எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா? இது மறுபடியும் ஈகோல தானே போய் நிக்குது. மகனுடைய ஈகோ இவ்வளவு பெருசா இருக்கிறதுக்கு என்ன முகாந்திரம்னு பாத்தீங்கன்னா, வெளியர்களுக்கு மிக தெளிவாக தெரியும், ஒரு முகாந்திரமும் கிடையாது. அப்பன் போட்ட பிச்சை தான் என்ன அனைத்துமே. மந்திரியானாலும் சரி, இப்ப தலைவராக இருக்கிற பொறுப்பானாலும் சரி, எல்லாமே அப்பன போட்ட பிச்சை தான். ஆனால் அதற்கு நேர்மாறாக இவர் ஏதோ தன் சுயம்புவாக வந்த மாதிரியும் அவரே தான் கட்சியை உருவாக்கின மாதிரியும் எல்லாம் இப்போது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது நிச்சயமாக அவருக்கு பிரச்சனையாகத்தான் முடியும். ஏனென்றால் இந்த கட்சியை பொறுத்தவரை ஜாதியை சார்ந்த கட்சி, ஒரு ஃபியூடல் மனப்பான்மை இருக்கின்ற கட்சி. இந்த கட்சிக்கு இருந்த நபர்கள் கட்சிக்காரர்களை நான் சொல்லவில்லை, மக்கள், அதாவது வன்னிய மக்கள் இப்ப வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அவர்கள் அனைவரும் ராமதாஸ் கூட தான் இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க அப்பாவை மதித்து தான் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதனாலதான் இப்போ கொஞ்சம் நாசுக்காக அவர் அந்த கேம் ஆடி இருக்கிறார். ஆனால் அது மக்களுக்கு புரியும்படியாக இருக்கிறது. இது நம்மளுக்கு தெரியத விட நிச்சயமாக அந்த மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் உள்ளே எத்தனையோ நபர்களை அவர்களும் வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். என்ன நடக்குது என்றது அந்த மக்களுக்கும் புரியும். தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் தேர்தல் பணிகளே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் கட்சிகளுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விவகாரம் ஒரு பின்னடைவை கொடுக்காதா பாமகவுக்கு? நிச்சயமா கிடையாது. ஏனென்றால் இதுவரை ஏறத்தாழ ஒரு டிஃபரெண்ட் கட்சி மாதிரி தான் இருந்தது. ஏறத்தாழ ஒரு வருட காலமாக கூட ஒரு 5 சீட்டு தான் போன தேர்தல் அவர்களால் ஜெயிக்க முடிகிறது. அப்ப அது என்னை பொறுத்தவரை பாமக ஒரு தொய்வாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த கட்சி ஒரு பிரச்சனைக்கு கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது என்ற அந்த அது மக்களுக்கு விளங்கும் போது, வன்னிய மக்களுக்கு விளங்கும் போது அவர்கள் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த கட்சியை ப்ரிசர்வ் பண்ண வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் தமிழகம் ஏறத்தாழ கம்ப்ளீட்டாக ஒரு ஜாதி வாரியான அரசியலுக்கு நீங்கி கொண்டிருக்கின்ற வேலை. அதிமுகவே இப்போ ஏறத்தாழ ஒரு கவுண்டர் கட்சியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு பாஜக ஒரு முகத்தோரை பிரசிடண்டா வச்சிருக்காங்க. இப்போ அப்படி நீங்கி கொண்டிருக்கின்ற வேலைகள் நிச்சயமாக அந்த மக்கள் அதை சரி செய்வார்கள். அந்த மக்கள் அதாவது வன்னிய மக்கள் நிச்சயமாக பாமகவனுடைய ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இது கட்சியின் நல்லதுதான். நன்றி திரு ஆர்.கே. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.